சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி சிக்கன் பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பரோட்டாவை நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு பவுடரை பரோட்டாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லா பக்கமும் பரோட்டாவில் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து அதை ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 to 20 minutes நல்லா அது ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதையும் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இது எல்லாமே ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம மசால் போட்டு வச்சுருக்க பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 6 minutes நல்லா இருக்கட்டும். எம்மியான சில்லி பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.